கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தருடைய ஆவியானவர் நாம் காணுவதற்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இது அவருடைய அளவற்ற கிருபை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும் என்று சொல்லி முற்றிலுமாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? மகா இரக்கம் பரிசுத்தம் நிறைந்த பேசுகிற ஆண்டவரே, நீர் நாங்கள் நெருக்கத்திலே நிற்கிற பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டால் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி விதம் சொல்லுகிறது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலமான இடத்துக்குள்ளாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆம் ஆண்டவரே, எங்களை அப்படி நிறுத்துகிற தேவன். நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் எச்சரிப்போடும் ஆறுதலோடும் எங்களிடத்தில் புறப்பட்டு வரட்டும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த முகநூல் வாயிலாக நேரலையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நாம் வாசித்த இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம், இதிலே அப்பொழுது யூதாவை ஆண்ட யோசபாத் என்கிறதான ராஜா தன்னுடைய தேசத்தினுடைய நெருக்கடியான நிலையிலே, நீங்க அந்த 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய, யூதா தேசத்துக்கு விரோதமாக 3 தேசங்கள் ஒன்று கூடி, ஒன்று மோவாப் புத்திரர், 2வது அம்மோன் புத்திரர், 3வதாக அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர். அது ஆங்கில வேதாகமத்தில் நினைவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மேயோனைட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆக 3 தேசத்தார் ஒன்று கூடி ஒரு சின்ன தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை சிலர் வந்து யோசபாத்திடம் அறிவிக்கிறார்கள். என்ன? உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்கிற செய்தி யோசபாத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு தேசத்துக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வருகிறது. அந்த நெருக்கடியான சூழலிலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, யோசபாத் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக 3 தேசங்கள் எழும்பி வருகிறது. மிகப்பெரிய ஒரு தேசத்துக்கு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த யோசபாத் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கவில்லை, மனிதனை தேடவில்லை.
அல்லது மக்கள்கிட்ட போய் நாம் இப்படி இப்படி ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி மக்களை நோக்கி அவன் பேசவில்லை. மாறாக அவன் செய்ததெல்லாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். கர்த்தரை தேடுவதற்கு, அவன் ஆண்டவரை தேடுவதற்கு அற்புதமாக தன்னுடைய சிந்தனையை செலுத்தினான். அவன் என்ன செய்ய வேண்டும், நெருக்கடியான சூழ்நிலையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். தேவனுடைய அந்த முகத்தை தேடினால் அற்புதமும் அதிசயமான தேவன், மகத்துவமான தேவன் தங்களுடைய தேசத்தை இம்மட்டும் விடுவித்தவர் தொடர்ந்து விடுவிப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. இந்த நாளினுடைய தேவ செய்தியினுடைய தலைப்பாக தேசத்தின் நெருக்கடியும் தேவனின் மகத்துவமும் என்கிற தலைப்பிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமத்திலே அனுப்புகிறார். தேசத்தின் நெருக்கடியும் தேவனின் மகத்துவமும், the crisis of the nation and the greatness of the God, the crisis of the nation and the greatness of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான நெருக்கடி. ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், every problem is a great opportunity for growth. Every problem is a great opportunity for growth. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனிதன் ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய மகத்துவத்தின் மேல, ஆண்டவருடைய வல்லமையின் மேல, ஆண்டவருடைய அந்த சர்வ ஆளுகையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, அந்த மனிதன் தனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தனக்கு, தன்னுடைய வாழ்வினுடைய, தன்னுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு சாதமாக அதை கொண்டு சொல்லுவான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம் இங்கே வாசித்த இந்த வேத பாட பகுதியிலே யோசபாத், அவன் he just don't look into the problems, instead he just looked into the Lord in prayer. அவன் ஆண்டவரை ஜெபத்திலே தேட ஆரம்பித்தான். அவன் ப்ராப்ளத்தை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல. அவன் மக்களை நோக்கி, மக்களுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று சொல்லி, instead of addressing the people, he just looked unto the Lord. மக்கள்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக அவன் ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பித்தான், ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதும் அதுதான். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய நெருக்கடி எனக்கு தெரியும், இந்த தேசத்தினுடைய நெருக்கடி எனக்கு தெரியும், உங்களுடைய போராட்டம் எனக்கு தெரியும், உங்களுடைய குறைவு எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியும். உங்களுக்கு சரியான வேலை இல்லை, முழுமையான சம்பளம் கிடைக்கல, எல்லா சூழ்நிலைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளி அரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதனால என்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியுமா, என்னுடைய குறைவு அவருக்கு தெரியுமா, என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியுமா, என்னுடைய சோதனை அவருக்கு தெரியுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இல்லங்களிலே அமர்ந்திருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், he knows everything, everything. அவருக்கு முன்பாக யாரும் எதையும் மறைக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சூழல் அவருக்கு தெரியும். கலங்கி கொண்டிருக்கிற தேசங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும். கலங்கி கொண்டிருக்கிற தேசத்தினுடைய தலைவர்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும். இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல அவருக்கு தெரியும். ஏனுடைய இந்திய தேசத்தினுடைய நிலைமை அவருக்கு தெரியும். மக்கள் படுகிற கஷ்டம் அவருக்கு தெரியும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அவர் தெரிந்திருக்கிறார் என்கிற உணர்வு இந்த தேசத்துக்கு வரணும், தேசத்தினுடைய தலைவர்களுக்கு வரணும், இந்த உலகத்தினுடைய தலைவர்களுக்கு வரணும், திருச்சபைக்கு வரணும். திருச்சபை ஐயா அவரை நம்பிக்கொண்டிருக்கிற, அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும் என்கிற அந்த உணர்வு வரணும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். இங்கே இந்த யோசபாத் இந்த தேவனுடைய மகத்துவத்தை 3 கேள்விகள் மூலமாக அவன் வெளிப்படுத்துகிறான். யோசபாத் இந்த தேவனுடைய மகத்துவத்தை 3 கேள்விகள் மூலமாக இந்த பகுதியிலே அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த 3 கேள்விகளையும் இன்றைக்கு நாம் சிந்தித்து நம்மை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி தேவன் நமக்கு காட்டுகிற அந்த ஆலோசனையின்படி நம்ம நடப்போமானால் யோசபாத்துக்கும் அவனுடைய தேசத்துக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர்
உங்களுக்கு எனக்கும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தேசத்தினுடைய நெருக்கடியில நமக்கு நிச்சயமாய் வெற்றி கொடுப்பார். நமக்கு நிச்சயமாய் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு அந்த 3 கேள்விகளையும் தான் நாம சிந்திக்க போறோம். நம்மை சிந்திக்க வைத்த, ஏன் தேவனுடைய கரங்களையே அசைத்த 3 அற்புதமான கேள்விகள். அதுல முதலாவது கேள்விக்கு நேராக நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். 1 வசனத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜனங்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது. ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது. இது ஆங்கிலத்தில், தமிழ்ல அது கேள்விக்குறியா இல்லை. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Are you not the God in heaven? Are you not the God in heaven? அது தமிழ்ல இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த யோசபாத் என்ன சொல்ல விரும்புகிறான்? நீர் ஒருவர் தானே ஆண்டவரே, பரலோகம் முழுமைக்கு. அதுக்கு என்ன? ஒட்டுமொத்த இந்த முழு உலகத்துக்கும், முழு அண்ட சராசரத்துக்கும் நீங்க தானே தேவன். நீர் ஒருவர் தானே தேவன். நீர் ஒருவர் தானே தேவன். ஆர் யூ நாட் சாவரின்? நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர் அல்லவா? நீர் ஆளுகை செய்கிறவர் அல்லவா? அதைத்தான் இங்கே யோசபாத் கேட்கிறார். ஆர் யூ நாட் த காட் இன் ஹெவன்? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நீர் அல்லவோ தேவன். நீர்தானே தேவன். உண்மை அன்றி வேறு தேவன் இல்லையே. யோசபாத் ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி அவன் சொல்லுகிறான், அடுத்த வசனத்துல அவன் கேள்வி கேட்பது போல கேட்டுட்டு அவன் பதில அவனை கொடுக்கிறான். தேவரீ ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். You are the ruler of this universe. You are the ruler of this universe. You are the ruler of this nation. You are the ruler of this all over the nations. நீங்க தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜாதிகளை ராஜ்யங்களை ஆளுகிறவர் என்று சொல்லி அவன் அழகாக வெளிப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, அடுத்த பகுதியில் அவன் சொல்லுகிறான், உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. You have the power and might. உம்முடைய கரத்துல இந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து எங்களை விடுவிக்கிற வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஜெபம், ஐயா, அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த நெருக்கடியான நிலைமைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தவனாக அவன் தேசம் எல்லா தேசத்தின் மக்களையும் கூட்டு வைத்து அவன் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். எல்லாரும் தேசத்தை உருவாக்கின, தேசங்களை ஆளுகிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். இம்மட்டும் தங்களை விடுவித்து பாதுகாத்து நடத்தின அந்த தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, நீதான் ராஜ்யங்களையும், ஐயா, நீர் ஜாதிகளையும் ஆளுகிறவர். You are the sovereign God. God is in control. அவரால் அன்றி ஒன்று நடக்காது. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். அவருடைய அனுமதியின்றி ஒன்று நடக்காது. அவரே ஆளுகிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர்தான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் உங்களை ஆளுகிறார். அவர்தான் உங்களுடைய குடும்பத்தை ஆளுகிறார். ஏன் இந்த தேசத்தை அவர்தான் ஆளுகிறார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 145ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது? 145ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில், அந்த பூமியை உருவாக்கினது முதல் இதுவரையிலும் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக, அன்று ஆதாமின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் உம்முடைய ஆளுகை இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில்
பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, he is the sovereign God. He rules the nations, he rules the people, he rules the families, he rules the situations, he rules each and every situation, each and every circumstances. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற தேவன். அவருக்கு தெரியும் கொரோனா வைரஸ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு தெரியும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? இதை யோசபாத் அறிந்திருந்தபடியினாலே அவன் ஒரு கேள்வி எழுப்புகிறான். Are you not the God in heaven? நீர் அல்லவோ பரலோகத்தின் தேவன். ஆண்டவரே, நீர் அல்லவோ ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் ஆளுகிறவர். அன்று உம்முடைய கரத்தில் அல்லவோ வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. உம்மால எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இப்படி அறிந்திருக்கிற இந்த ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். நீங்க நார்மலா சபை மக்களிடத்துல பிரச்சனை வருகிற பொழுது நார்மலா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எஸ்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்களாம். எஸ்பிஓ தன்னுடைய பிரச்சனையான சூழ்நிலையில ஒரு சிஸ்டத்தை கையாளணுமா? அது என்னன்னா எஸ்பிஓ, அதுக்கு என்ன அர்த்தம்னா சீனியர் பாஸ்டர்ஸ் ஆபீஸ். எஸ்பிஓ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சீனியர் பாஸ்டர்ஸ் ஆபீஸ். அப்படின்னா தன்னுடைய பிரச்சனையான சூழ்நிலையில மூத்த போதகருடைய அலுவலகத்தை போய் பார்த்து அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி அவர் ஜெபித்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு இங்கே அப்படிதான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்றது தப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்னாக உங்கள் போதகர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நீங்க தேவனை தேடுகிறீர்களா? இந்த எஸ்பிஓ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அழகான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஒரு அருமையான போதகர் சொன்னதை கேட்டேன். அதை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த எஸ்பிஓ என்பதற்கு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். ஜஸ்ட் இமேஜின் யுவர் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். உங்களுடைய ஆவிக்குரிய அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை முதலாவது நோக்குகிறீர்களா? ஆண்டவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? எடுத்த உடனே போய் மனுஷனை பார்க்கிறது, மனுஷன்ட்டு ஆலோசனை கேட்கறது, எடுத்த உடனே முதல்ல நாம ஒன்றும் செய்யறது இல்லை. உடனே போதகருக்கு ஜெபம் பண்ணி, ஐயா ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி கஷ்டம், இந்த மாதிரி பலவீனம், இந்த மாதிரி நோய் அப்படின்னு சொல்லி நீங்க வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி? வாட் இஸ் யுவர் பர்சனல் ஸ்பிரிச்சுவாலிட்டி? உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா? நீங்க ஆண்டவர் மேல முழுமையான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் மற்றவங்களை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்ன? ஆண்டவர்கிட்ட இவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சகலத்தையும் ஆளுகிறவர், என்னுடைய நிலைமை அறிந்திருக்கிறவர், என் ஜபத்தை கேட்கிறவர், எனக்கு இம்மட்டும் பதில் கொடுத்தவர் என்கிற அந்த அறிவு, அந்த ஆவிக்குரிய அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்? ஆண்டவர் இது. அடுத்தது பி, வாட் இஸ் யுவர் பர்சனல் டைமென்ஷன்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறத செய்கிறீங்களா? ஆண்டவர் எதை நோக்கி போ என்று சொல்கிறாரோ அதை நோக்கி போறீங்களா? அவர் கீழ்ப்படி என்று சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? வாட் இஸ் யுவர் பர்சனல் டைமென்ஷன்? உங்களோட வாழ்க்கையினுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? என்னிடத்துல கிட்ட வாங்கன்னு சொல்றாரு, கிட்ட வரீங்களா? ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. யோசபாத் உடனே தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? வாட் இஸ் யுவர் பர்சனல் டைமென்ஷன்? அடுத்தது மூன்றாவது ஓ, எஸ்பிஓ. ஒன்று ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், ரெண்டாவது பர்சனல் டைமென்ஷன், மூன்றாவது ஆர்கனைசேஷனல் டைமென்ஷன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப்பை, சபையில் இருக்கிற ஒரு குரூப்பை, வாலிபர்கள், இளைஞர்கள், ஐயா இன்னும் ஜெபிக்க வாஞ்சி உள்ளவர்கள், இவர்களை ஒன்று சேர்த்து, எப்படி யோசாபாத் தேசத்தினுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறி ஜெபிக்க ஆரம்பித்தாலும், ஆண்டவரை தேட ஆரம்பித்தாலும், அதே போல ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆர்கனைசேஷனல், வாட் இஸ் யுவர் ஆர்கனைசேஷனல் டைமென்ஷன்? அது எப்படி இருக்கிறது? நீங்க அப்படி செயல்படுத்துகிறீங்களா? உங்க குடும்பம்
ஐயா உங்க குடும்பத்தில் பிரச்சனை, நீங்க குடும்பமாக ஒன்று கூடி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று, ஒரு பக்கம் எடுத்தா இன்னொரு பக்கம். கணவனுக்கு நேரம் இருந்தால் மனைவிக்கு நேரம் இல்லை, மனைவிக்கு நேரம் இருந்தால் கணவனுக்கு நேரம் இல்லை, 2 பேருக்கு நேரம் இருந்தால் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. நம்மெல்லாம் இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை, ஒவ்வொரு டைமென்ஷன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். What about your organizational dimension? எல்லாரும் இணைந்து உங்களோட பிரச்சனை நேரத்தில், போராட்டத்து நேரத்தில், ஐயா இந்த நெருக்கடியான நிலைமையில நீங்க ஜெபிக்கிறீங்களா? தேசம் அப்படி தலைவர்கள் எல்லாம் ஐயா எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைத்து, எல்லா தேவ மனிதர்களையும் ஒன்றிணைத்து, ஐயா இப்படி யோசபாத்தை போல நெருக்கடியான நேரங்களில் கடவுளை தேடுவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் God is a sovereign God. அவர் God is a good God. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வ வல்லமை படைத்த தெய்வம். கர்த்தர் நல்லவர். அவர் விசித்து பார்த்திருக்கிறோம்ல, நெருக்கடியான நிலைமையில அந்த நல்ல தேவனுடைய அந்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கிறோமா? அவர் God is a God one who acts in a wise manner. Our God is wise God. ஞானமுள்ள தேவன். என்ன எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி செயல்படணும், he knows everything. Our God is wise. Our God is sovereign. Our God is good. Our God is wise God. நல்ல ஞானமுள்ள தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்களும் நான் அறிந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட தேவனை அறிந்து யோசாபாத் அவன் சொல்லுகிறான், Are you not the God in heaven? நீர் அல்லவோ பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன், ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் ஆளுகிறவர், உங்களுடைய கரத்தில் பராக்கிரமம் வல்லமை இருக்கிறது. அதை உணர்ந்தவனாக அவன் அந்த கேள்வியை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். ஆண்டவரே, நீங்க தானே எல்லாம், நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த நெருக்கடியான எங்க தேசத்தினுடைய நெருக்கடியில நீங்கள் செயல்படுங்க ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். முதலாவது கேள்வி. 2வது கேள்வி 7வது வசனத்தை, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவன் 2வது கேள்வியை அவருக்கு முன்பதாக வைக்கிறான். வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரைத்துவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அடுத்து அவன் ஆண்டவர் முன்னால வைக்கிற கேள்வி என்ன? எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை எல்லாம் துரத்தி விட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நீர் கொடுக்கவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் எங்களுக்கு எதிர்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை ஜாதிகளையும், அத்தனை கொள்ளை நோய்களையும், அத்தனை பஞ்சங்களையும், அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு முன்பதாக துரத்தி விட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நீர் அதை கொடுத்தீர் அல்லவா? அவர்களை விடுதலையாக்கினீர் அல்லவா? அவர்களை ஆசீர்வதித்தீர் அல்லவா? அடுத்து அவன் வைக்கிற கேள்வி, அப்படியானால் இப்பொழுதும் உம்மால செய்ய முடியுமா ஆண்டவரே? அப்படி நீ செய்யவில்லையா? ஆண்டவருக்கு அவன் ஞாபகம் ஊட்டுகிறான். எங்களை தெரிந்து கொண்டது நீர்தானே ஆண்டவரே, எங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது நீர்தானே ஆண்டவரே. அப்பா, எங்களை தெரிந்து கொண்டு விடுதலையாக்கி உம்மை ஆராதிக்க வைத்து எங்களை ஒரு தேசமாக உருவாக்கி அந்த தேசத்துக்கு இந்த பகுதிகளை எல்லாம் நீங்க தானப்பா எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்க கொடுக்கவில்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் கடந்து வந்த பாதை நினைச்சு பாருங்க. எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எத்தனை முறை மரணத்தின் விளிம்பிலே நாம் நின்று இருந்தோம், நம்மை விடுதலை ஆக்கினார். எத்தனை முறை விபத்திலே நாம் சிக்கி ஒரு இமைப்பொழுது நாம இல்லாம போயிருப்போம். ஆனா அப்படி தம்முடைய தூதர்களால ஆண்டவர் நம்மை தாங்கினாரே. எத்தனை முறை பிரச்சனையில ஐயா நான் மரித்து போனால் நலமாயிருக்கும், நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நிலைமையெல்லாம் வந்ததே. ஆனால் அந்த நேரத்தில் உன்னை கைவிடவில்லையே. உள்ளங்கையில் மறைந்த தேவன் உன்னை அப்படி பாதுகாத்து நடத்தி வந்தாரே. இப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி கேளுங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் நடந்து வந்தேனே, அந்த ஒரு சூழலிலுமே என்னை கைவிடவில்லையே. இந்த எங்களுடைய தேசத்தின் நெருக்கடியான சூழ்நிலையிலே எங்களை நீர் கைவிடுவீரோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அவன் இப்படி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான். அந்த 9ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது யோசபாத் ஆண்டவர்கிட்ட சொல்றான், எங்கள் மேல் பட்டயம்
நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாக நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படித்தானே நாங்கள் கூடி வந்து ஜெபித்தோம், எங்களை ரட்சித்தீரல்லவா? அப்படி நாங்கள் கூடி ஜெபித்தால் எங்களை ரட்சிப்பீர் ஆண்டவரே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? யோசபாத் இதை அறிந்திருந்தான். நீ அப்படி கொடுக்கவில்லையா? அவன் சொல்லுகிறான், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமை பார்த்து நீ என்னுடைய சிநேகிதன் சொன்னார்ல, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா என்னுடைய சிநேகிதன் சொல்லி? ஆனால் நம்ம உண்மையாகவே ஆபிரகாமுடைய சந்ததி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படியான ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் ஆனால் நாமும் ஆண்டவருக்கு சிநேகிதன் தானே. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா, நெருக்கடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவார்னா, ஐயா அவர்களை அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவாரானால், கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்குவாரானால், பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்குவாரானால் உங்களை என்னையும் விடுதலையாக்க மாட்டாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் யோசபாத் அதை அறிந்திருந்தான். நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் அப்படி கூப்பிட்டால், உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்தால், உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தால் எங்களை ரட்சிப்பி, எங்களை ரட்சிப்பி. அந்த ஒரு அற்புதமான விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சு. இன்னும் சங்கீதம் 121 சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சங்கீதக்காரன் இந்த தேவனுடைய அந்த மகத்துவத்தை அவன் அறிந்திருந்தான். அவன் சொல்லுகிறான், 121 சங்கீதம் 5வது வசனத்தில், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is the keeper. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர், கர்த்தர் உங்களை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இது ஏன் இப்படி சங்கீதக்காரன் இப்படி பாடணும்? சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வினுடைய போராட்டத்தில் எப்பொழுதும் போராட வேண்டிய சூழ்நிலை, சண்டை, அநேகரை எதிர்த்து சண்டையிட வேண்டிய சூழ்நிலை. நீங்க போர்க்களத்தில் நிற்கிற போர் வீரர்கள் அந்த நாட்களில் என்ன செய்வார்களா? இடதுபுறத்தில் என்ன செய்வாங்களா? கேடயத்தை பிடிச்சிருப்பாங்களா? வலதுபுறத்தில் அவர்கள் கத்தியை பிடிச்சிருப்பாங்களா? ஸோ இடதுபுறத்தில் தடுக்கணும், வலதுபுறத்தில் சண்டையிடணும். ஆனால் எதிரி என்ன தெரியுமா செய்வான்? இடதுபுறத்தில் நாம இந்த கேடயத்தை பிடிச்சிருப்பதனால நம்முடைய வலதுபுறத்தை நோக்கியே அவனுடைய கண் இருக்குமா? வலதுபுறத்தில் வச்சு சொருவி அல்லது குத்தி நம்மை கொல்ல வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி வலது பக்கத்தின் மேல அவனுடைய கண் எப்போதும் இருக்குமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில். இடது பக்கத்தில் உனக்கு கேடகம் இருக்கு, உன் வலது பக்கத்தில் நீ சண்டையிடுற, உனக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை, அது வழியா பகைவன் உன்னை தாக்க முடியும். ஆனால் நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன். நிலவே சொல்லுமா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறாராம், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறவர். முதலாவது இந்த யோசபாத் சொல்லுகிறார், ஆர் யூ நாட் த காட் இன் ஹெவன்? நீர் அல்லவோ பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை அன்றி ஒன்று நடக்காதுல்ல. இரண்டாவது, did you not drive out the inhabitants of the land? முதலாவது are you not, இரண்டாவது did you not drive out the inhabitants of the land? இந்த ஜனங்களை எல்லாம் நீ துரத்தி விட்டீர் அல்லவா? உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தீர் அல்லவா? இரண்டாவது கேள்வி. அன்பான தேவனுடைய பிள்ளை, மூன்றாவது கேள்வி அவன் வைக்கிற கேள்வி 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? மூன்றாவது கேள்வி போதும். அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அடுத்து அவன் கேட்கிற கேள்வி, will you not judge them? முதல்ல, are you not the God in heaven? இரண்டாவது, did you not drive out the inhabitants of the land? மூன்றாவதாக, will you not judge them? அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? என்ன நடந்து வந்த வழிகள் எல்லாம் உம்முடைய ஜனங்களுக்கு எதிராக நின்றவர்களை நீ நியாயம் தீர்த்தீர். ஆனால்
ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது இந்த அம்மோன் புத்திரர், மோவாபின் புத்திரர் இந்த தேசங்களின் வழியா வழிநடத்தல, இவர்களை சுத்தி வழிநடத்தி வந்தார். ஏன்னா இவர்கள் தேசத்தின் வழியா நடத்தி வந்தா இவர்களை கண்டு இவர்கள் ஆரம்ப நாட்களில் பயந்து விடுவார்கள் என்று சொல்லி இவர்களை அவர்களுடைய தேசத்தின் வழியாக நடத்தாம இவர்களை சுத்தி நடத்தி வரார். அதனால இவர்கள் அங்கே விடப்பட்டிருந்தாங்க. அதனால அவர்கள் தப்புவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்படி தப்புவித்த இந்த ஜனங்கள் இப்பொழுது எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? யோசபாத்தினுடைய என்ன ஒரு ஞானம் பார்த்தீங்களா? நீங்க அன்னைக்கு அவர்களை தப்ப விட்டீங்க. எங்களை அழகா ஆபிரகாமுடைய சந்ததியை அந்த தேசங்களின் வழியா நடத்தாம நீங்க இன்னொரு தேசத்தின் வழியா நீங்க சுற்றி நடத்தி வந்தீங்க. அந்த நீங்க விட்டீங்கல்ல, இப்ப அந்த ஜனங்க எங்களுக்கு நேரம் வந்துட்டாங்கப்பா, அவங்களை நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்களா, எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்களை நம்முடைய எதிராளியை, அது வைரஸா இருந்தாலும் நாம the invisible enemies, the silent enemies. இன்னைக்கு நமக்கு சைலண்ட் எனிமி, இன்விசிபிள் எனிமி யார் தெரியுமா? ஒரு சின்ன வைரஸ் ஒட்டுமொத்த உலகத்தை நெருக்கடிக்குள்ள, ஏன் நெருக்கடி பிரகடனம் அப்படிங்கிற மாதிரி ஊரடங்கு 144 போட்டு ஒட்டுமொத்த உலகமும் தத்தளித்து கொண்டு இருக்கு. பொருளாதாரம் எங்கேயோ போயிடுச்சு, மக்களுடைய வாழ்வு எங்கேயோ போயிடுச்சு. ஐயா, தலைவர்களுடைய சிந்தனையெல்லாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த ஒரு பயங்கரமான சூழல் வந்துருச்சு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் அறிந்திருந்தார் இவர்களை நியாயந்திருக்க, இவர்களை பார்த்துக்கொள்ள, இவர்களை விழ வைக்க, அண்டரை இவர்கள் எதிராக நின்று எங்களுக்காக போரிட உம்மால் முடியும் ஆண்டவரே. இதை அவன் அறிந்திருந்தான். அப்படி அறிந்திருந்ததினால தான் அவனுக்கு பதில் வருகிறது. நீங்க வாசித்து பாருங்க 15வது வசனத்தை. ஐயா தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை மூலமாக வெளிப்படுத்துகிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாமா? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம், கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான யுத்தம் உங்களுடையது அல்ல. அதனாலதான் எவ்வளவு மருந்து கண்டுபிடிக்க என்னென்னமோ பிரயாசப்படுறாங்க. அங்க கண்டுபிடிச்சாச்சு, இங்க கண்டுபிடிச்சாச்சு, இங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒன்றும் முடியல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னண்டையில திரும்புங்க, தேவனண்டையில உங்களை உருவாக்கின தேவனிடத்துல திரும்புங்க. இந்த கொரோனா வைரஸை, இந்த இன்விசிபிள் எனிமிய, இந்த சைலண்ட் எனிமிய நான் ஒரு நிமிஷத்துல அதை ஒன்றுமில்லாமல் போக செய்ய வல்லமையின் இடத்துல உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, ராஜஸ்தான், அந்த குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் வெட்டுக்கிளிகள் சேனைகளா வந்து பயிர்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்த ஒரு நெருக்கடியான நிலைமை நமக்கு தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு புயல் வந்து வெஸ்ட் பெங்காலையும், வங்காள தேசத்தை, நம்ம கொல்கத்தா பகுதியையும் ஒரிசா பகுதியையும் சூறையாடி சென்றிருக்கிறது. ஏன் நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு பகுதிகள் கூட இந்த சூறைக்காற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாத அந்த நெருக்கடி நிலைமை. இந்த நெருக்கடியான தேசத்தின் நெருக்கடியான சூழலில் என்னை நோக்கி பாருங்கள், என்னை பாருங்கள். ஆண்டவர் அழைப்பது அதுதான். ஆண்டவர் சொல்லுவது, ஐயா ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புவது அதுதான். என்னை நோக்கி, யோசபாத்தை போல என்னை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒன்னே ஒன்று அன்பான தேவ பிள்ளையே, ஒன்னே ஒன்று நீங்கள் நானும் உண்மையை ஒத்துக்கணும். இந்த யோசபாத் கடைசியாக டோட்டலா சரண்டர் ஆகிறான். அந்த 12ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான ஐயா இந்த ஜாதிகளை, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. We are powerless. We have no power against these nations. இந்த ஜனத்துக்கு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒத்துக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பாவத்துக்கு விரோதமாய் போராட, ஐயா இந்த நெருக்கடிக்கு விரோதமாக இந்த நெருக்கடியை சமாளிக்க, ஐயா இந்த சூழ்நிலையை சமாளிக்க எங்களிடத்துல பலன் இல்லப்பா.
தேசத்தின் தலைவர்கள், ஐயா திருச்சபையின் தலைவர்கள் எல்லாரும் இந்த ஒரு யோசபாத்தினுடைய சிந்தனைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். We are powerless, oh God. We have no power to against this invisible enemy. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. அடுத்து அவன் சொல்லுகிறான், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. We do not know what to do. நாங்க என்ன செய்யறது இந்த சூழல்ல எங்களுக்கு தெரியல ஆண்டவர். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு தெரியல, எங்களால முடியல ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நாங்கள் சரணடைகிறோம் என்று சொல்லுகிற இந்த நிலைமையைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். தேவ பிள்ளையே, அவனுடைய கரத்துல உங்களை என்னை அர்ப்பணிப்போமா? எங்க இடத்துல பலன் இல்லை ஆண்டவரே. இந்த நோயை எதிர்த்து நிற்க எங்க இடத்துல பலன் இல்லை ஆண்டவரே. இந்த குறைவுகளை எதிர்த்து நிற்க எங்களை பலன் இல்லை. இந்த சூழ்நிலையை சமாளிக்க எங்களுக்கு பலன் இல்லை. என்னோட குடும்பத்தினுடைய சூழ்நிலையை சமாளிக்க, என் பிள்ளைகளை சமாளிக்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என்னுடைய வேலையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை சமாளிக்க எனக்கு பலன் இல்லை. என்னுடைய படிப்பில் ஏற்படுகிற ஐயா இந்த பலவீனத்தை, இந்த குறைவுகளை சமாளிக்க ஐயா எனக்கு பலன் இல்லை. எனக்கு ஒரு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்பான தேவ பிள்ளையே, இப்படி நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள, ஒத்துக்கொள்ள சம்மதம் ரெடியா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? தேசத்தின் தலைவர்கள், திருச்சபையின் தலைவர்கள், திருச்சபையின் விசுவாசிகள், இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எங்களுக்கு பலன் இல்லைப்பா, நாங்கள் எங்களால் வேண்டதை செஞ்சிட்டோம், எங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க. நீங்க தான்ப்பா வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தெய்வம். நீங்க தான்ப்பா உங்களுடைய மக்களை எல்லாம் விடுதலையாக்கி அழைத்து வந்த தெய்வம். நீங்க தான்ப்பா நியாயம் இருக்கிறவர், எங்களுக்கு சுகம் கொடுக்கிற பரிகாரி, எங்களை விடுதலையாக்குகிற பரிகாரி. ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிப்போமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் அப்படித்தான் ஒரு முறை தன்னுடைய தூரத்தில் உள்ள அதிகாரியை பார்க்கும்படியாக அவன் அதிகாலையில் புறப்பட்டு ஆயத்தமாய் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னாராம், நீ புறப்படுவதற்கு முன்பதாக ஜெபி, நீ ஜெபிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பின்னு சொன்னாராம். உடனே இவனுக்கு என்னெல்லாம் தூரம் இடம், சீக்கிரம் அதிகாரம் போனதான் அவரை பார்க்க முடியும், இல்லாட்டி எங்கேயாவது போயிடுவாரு அப்படிங்கிற நிலைமையில இருந்தானா. ஆவியானவர் சொன்னாரா, நீ ஜெபி முதலாவது. அவன் முழங்காற்படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தானா. ஐயா ஜெபிக்க ஜெபிக்க ஜெபித்து கொண்டு நேரம் போனதே தெரியல. யாரை அவன் நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி எந்த அதிகாரியை நோக்கி அவன் செல்ல நினைத்தானோ அந்த அதிகாரி அவனுடைய வாசற்படியில் வந்து நின்றார். எனவே சொல்லுமா, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஐயா ஜெபிக்க ஆரம்பித்தார். யோசபாத்தை போல ஐயா உபவாசத்தோடு கூட ஒருமுகப்பட்டு ஐயா நம்முடைய நிலைமையை உணர்ந்தவர்களாக நாம ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், திருச்சபை சீர்திருத்தத்தினுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர், the father of the Reformation, அவரு ஒவ்வொரு நாளும் வேலைகள் அதிகமாக இருக்கிற பொழுது, நாம இன்னைக்கு நிறைய நம்முடைய நிலைமைலாம் என்ன தெரியுமா, வேலைகள் அதிகமாக இருந்தால் நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது, வேலைகள் அதிகமாக இருந்தால் நமக்கு வேதம் வாசிக்க நேரம் இருக்காது, வேலைகள் அதிகமாக இருந்தால் நமக்கு உபவாசம் பண்ண நேரம் இருக்காது. ஆனால் இந்த மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், இன்று எனக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது, ஆகவே நான் மிகவும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். குறைந்தது 3 மணி நேரமாவது ஜெபித்தால்தான் நான் அதிகமான வேலைகளை எல்லாம் சுலபமாக எளிதாக செய்து முடிக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குதுன்னு ஜெபிக்க மறந்துடுறோம். ஆனால் இந்த வேலைகள், எல்லா வேலைகளையும் ரொம்ப சுலபமாக செய்து முடிக்க ஞானம் கொடுக்கிற, பலன் கொடுக்கிற ஆண்டவர் அவரிடத்துல ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்தோமானால் மற்றதெல்லாம் சுலபமாக மாறும். இன்னொரு பக்தனை இப்படி சொல்லுகிறார். எட்வர்ட் பைசன் என்கிறதான ஒரு தேவ மனிதன், அவர் சொல்லுகிறார், என் கல்லூரி நாட்களில் அதிகமாக படிக்க வேண்டிய நேரங்களிலும் என்னுடைய பரீட்சை நேரங்களிலும் கூட நான் என் ஜெபத்தை விட்டுவிடவில்லை. என்னுடைய கல்லூரி நாட்களில் அதிகமாக எனக்கு படிக்க வேண்டிய நேரம், எனக்கு எக்ஸாம்லாம் நெருங்கிடும், அப்ப கூட நான் என் ஜெபத்தை விட்டு விடவில்லை. எனவே தான் கர்த்தர் எனக்கு நல்ல ஞாபக சக்தியையும் அறிவையும் கொடுத்து நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு எனக்கு உதவி செய்தார். தேவ பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த தேவனுடைய வல்லமை, ஐயா இந்த தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 3 கேள்விகளை கேட்கிறார் யோசபாத். Are you not the God in heaven? நீர் அல்லவோ
பரலோகத்தில் இருக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த தேவன். Did you not drive out the inhabitants of the land? நீர் அல்லவா ஆண்டவரே ஜாதிகளை எல்லாம் உடைய சிநேகிதனாகி ஆபிரகாமின் ஜாதிகளை துரத்திவிட்டு அவனுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தவர். அடுத்து, will you not judge the people? நீர் அல்லவோ அவர்களெல்லாம் நியாயம் தீர்த்தவர். இன்றைக்கும் நியாயம் செய்ய இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக, இந்த நெருக்கடி நிலைமைக்கு எதிராக, நம்முடைய குடும்பத்தினுடைய போராட்டத்துக்கு எதிராக, சூழ்நிலைக்கு எதிராக ஐயா நியாயம் செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகளே, யோசபாத்தை போல தேவனை தேடுவதற்கு ஐயா மனுஷனை தேடணும், அதிகாரிகளை தேடணும். ஐயா இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனை ஏற்றுக்கொண்ட குடும்பமே, தேவ சபையே, தேசமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை தேடுவதற்கு ஐயா, தேவனை தேடுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனை நோக்கி பார்ப்பதற்கு, செபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக இந்த சூழ்நிலையில், இந்த நெருக்கடியான சூழலில் என்னுடைய மகத்துவம், என்னுடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய ஐயா மகிமை வெளிப்படும். தேசம் நெருக்கடியான சூழ்நிலை, குடும்பம் நெருக்கடியான சூழ்நிலை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு நெருக்கடியான சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் மகத்துவம் உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர், ஜாதிகளை ஆளுகிறவர், தேசங்களை ஆளுகிறவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை படைத்த தேவன் ஐயா, உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகளை தாழ்த்தி ஒன்றுமில்லாமலாக்கி நியாயத்திற்கு செய்து உங்களை உயர்த்த வல்லமை படைத்த தெய்வம். இந்த ஜனங்களுக்கு, யூதா தேசத்துக்கு விரோதமா நீங்க அது பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர், ஐயோ மெயோனேஸ், இந்த இவர்கள் அத்தனை பேரும் அந்த சேயீர் தேச மலை தேசத்து மக்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவர்கள் போய் அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிட்டு ஐயா அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தார்கள். இப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த யோசபாத்தை போல நான் உம்மை அறிந்திருக்கவில்லை அப்பா, உம்முடைய மகிமையை நான் உணர்ந்திருக்கவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட நீ பேசி இருக்கிறீரப்பா, என்னுடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரத்தை ஒப்பு கொடுப்போமா? அருமையான தேவ ஜனமே, திருச்சபை குடும்பமே, ஐயா விசுவாச பெருமக்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தின் தலைவர்களே, திருச்சபை தலைவர்களே, விசுவாசியே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோசபாத்தை போல நெருக்கடியான சூழ்நிலையிலே அவரை தேடுவதற்கு நியாயத்தமா அவருடைய கரத்திலுமே ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஐயா எங்களுடைய நெருக்கடியான சோதனையான இந்த சோதனை மிக்க சூழலிலே அப்பா உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை தேடுகிறோம். யோசபாத்தை போல நாங்கள் உம்மை தேடுகிற ஆண்டவரே. யூதா தேசத்துக்கு ஐயா இறங்கின தெய்வம், யூதா தேசத்தினுடைய நெருக்கடியை மாற்றின ஆண்டவர், உம்முடைய மகத்துவத்தை வழங்கப்படின ஆண்டவர். இந்த அற்புதமான வேளையில எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே பரிந்து மன்றாடுகிற ஆண்டவரே. ஐயா எங்க தேசத்தினுடைய தலைவர்கள், எங்க ஆண்டவர் திருச்சபை தலைவர்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே ஐயா உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் தேடுகிற பொழுது அப்பா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமம் உண்டாகட்டும். 2 நாளாகமம் 7:14 படி செபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக, விடுதலை பெறுவதாக, உலகத்தின் தேசங்கள் ஆண்டவர் விடுதலை பெறுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. தலைவர்கள் உம்மண்டையிலே திரும்புவார்களாக, ஜனங்கள் உம்மண்டையிலே திரும்புவார்களாக, உடைய மகிமையை உணர்வார்களாக. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதினால ஆண்டவர் அநேகர் மரித்து இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தேவரீர் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா.
ஐயா, தேசத்தின் தலைவர்கள் எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, நாங்களும் அதை ஒத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்க. பரிபூரண விடுதலை என் தேசத்துக்கு உண்டாவதாக, உலகத்தின் தேசங்களுக்கு உண்டாவதாக. உலக ரட்சகராகிய உம்மை தேசங்கள் கண்டுகொள்ளட்டும், எங்கள் தேசம் உம்மை கண்டுகொள்ளட்டும், எங்கள் தேசத்துடைய தலைவர்கள் உம்மை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, திருச்சபை தலைவர்கள் இன்னும் உம்மை ஆண்டவரே யோசாபாத்தை போல அறிந்து கொள்ளட்டும். ஐயா, யோசாபாத்தை போல உம்முடைய கரங்களிலே தங்களை அர்ப்பணிக்கட்டும் சுவாமி. திருச்சபை குடும்பங்கள், தனிப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் யோசாபாத்தை போல தகப்பனே உம்மை தேடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு இறங்கி ஆண்டு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, இந்த எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எங்கள் சத்துருவாகிய இந்த கொரோனா வைரஸை நாங்கள் ஆண்டவரே வென்று ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தேசம் விடுதலை பெறட்டும், ஜனங்கள் விடுதலை பெறட்டும். இந்த பணியிலே தங்களுடைய ஆண்டவர் ஜீவனை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், ஆண்டவர் செவிலியர்கள், ஆண்டவரை இன்னும் தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், ஆண்டவர் சுகாதாரத்துறை அலுவலர்கள், தேசத்துடைய தலைவர்கள், ஆண்டவரே வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கரங்களில் கொடுக்கிறார். ஒருவரையும் பாதுகாத்து எல்லாரும் உண்மை முன்வைத்து ஆண்டவரே ஐயா, இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி செலுத்துங்க. எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும், அவர்கள் குடும்பங்கள் மேலும், பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் மகிமை உண்டாகட்டும். உடைய மகத்துவம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். உடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய ஆவியாத்மா சரீரத்தை உடைய கரங்களில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே.